தம்பி பிரதமர் வரத எப்படி தம்பி வரலான்னு எப்படி தம்பி கேட்க முடியும்? அவங்க உரிமை, அவங்க கட்சி ஒரு கட்சி அவங்கள பிரதமராக தேர்ந்தெடுத்திருக்கு, அதனால வரத்தானே செய்வாங்க. 11 வருஷத்துல ரயில்வே மந்திரி எந்த மந்திரியாவது எந்த ட்ரெயினாவது விட முடிஞ்சதா? அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா? எந்த ரயில்வே மந்திரியாவது 11 வருஷத்துல ஒரே ஒரு ட்ரெயினை விட்டார்னு என்கிட்ட காட்டுங்க ஆகும், ஒரு திட்டத்தை தொடங்கினார்னு காட்டுங்க ஆகும், ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரை வெளிநாட்டில் கூட்டு போனாங்கன்னு சொல்லுங்க. எந்த நாட்டுக்காவது எந்த அமைச்சரையாவது கூட்டு போனாங்கன்னு சொல்லுங்க. நம்முடைய ராணுவ உபகரணங்கள் வாங்குறதுக்கு எந்த ராணுவ அமைச்சரையாவது பாதுகாப்புத்துறை அமைச்சரையாவது யாரையாவது கூட்டு போனாலும் சொல்லுங்க. அது உண்மைன்னு சொல்லுங்க. அவங்க பாரத பிரதமர் பதவியை தவிர மீதி எல்லா பணியும் அழகா செய்வாங்க. மாண்புமிகு பாரத பிரதமர் மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. அந்த அரசு தான் 4 நாளைக்கு முன்னால என்ன சொல்றாங்கன்னா 30 நாட்களுக்கு தேவையான கேஸ் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, 1 மாத காலத்துக்கு சொன்னாங்க. அந்த 1 மாத காலத்துக்கு இருந்த கேஸ் எங்க, டீசல் எங்க, பெட்ரோல் எங்க? இவையெல்லாம் தன்னுடைய நண்பர்கள் அந்த தொழில இருக்கிறாங்க, அவங்கள விலையை கூட்டி கொள்ளையடிக்காக பதுக்கி வச்சிருக்கிறது மத்திய அரசு. மத்திய அரசு தான் பதுக்கி வச்சிருக்கு. உண்மையிலேயே ஒரு இல்லாத ஒரு, அதாவது தட்டுப்பாடு கிடையாது, தட்டுப்பாடா உருவாக்குறாங்க. அல்லது பொய்யான தகவல் சொன்னாங்களா? கேளுங்க. நீங்க 4 நாளைக்கு முன்னால சொன்னது பொய்யா, இன்னைக்கு சொல்றது பொய்யா? எது உண்மைன்னு நீங்க தான் சொல்லணும். மிகைப்படுத்தல தம்பி, நீங்க தான் பூட்டி சாவி எட்டு போயிட்டீல. கேஸ் இல்லைன்னு பூட்டிட்டிய, ஹோட்டலே மூட்டியாச்சு, இப்ப பெட்ரோல் டீசல் இல்லைன்னு மூட போறாங்க. நீங்க 4 நாளைக்கு முன்னால என்ன சொன்னீங்க, அது யார் சொன்னா? அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் 30 சிலிண்டர் கொடுத்திருக்கீங்களா? ஒவ்வொரு வீட்டுதாரருக்கும் 30 சிலிண்டர் கொடுத்திருக்கோம். அதே போல ஹோட்டல் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கும் நாங்க என்ன செய்யறோம், 30 சிலிண்டர் கொடுத்துட்டோம். அதனால ஒரே நாளையில 30 காலி ஆயிட்டு சொல்லுங்க. அப்போ ஒண்ணுமே ஏங்க அவங்களுக்கு தெரியாத நமக்கு? ஒரே நாள் ராத்திரி 1000 ரூபா நோட்டா 500 ரூபா நோட்டா செல்லாது, 2000 ரூபா நோட்டு எல்லாம் செல்லாதுன்னு சொன்னீங்க. 1000 500 முதல்ல சொன்னீங்க, அதுக்கு பதிலா 2000 கொடுத்தீங்க. ஒரே நாள் பண்ணீங்க. அவங்க நண்பர்கள் எல்லாம் கருப்பு படத்தை வெள்ளையாக்குறாங்க, அதோட முடிச்சுக்கிட்டீங்க. அவ்வளவுதானங்க. நீங்க அதுல எங்கேயாவது கருப்பு படத்தை ஒழிக்கன்னு சொன்னீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கருப்பு அந்த நோட்டு செல்லாதுன்னு பிறகு செல்லாத நோட்டு எவ்வளவு வந்திருக்கு, இதுல எவ்வளவு தவறு நடந்திருக்கு நீங்க ஒன்னும் சொல்லலையே. எவ்வளவு நோட்டு அடிச்சாலும் அவ்வளவு நோட்டும் திரும்ப வந்துட்டு முடிஞ்சு போச்சு. அவங்க நண்பர்கள்லாம் கருப்பா வெள்ளை ஆயிட்டாங்க, 3 மடங்கு 4 மடங்கு கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு அவருக்கு. அது நமக்கு எப்படி தெரியும்? இந்தியாவில் உள்ள எல்லா இதையும் நம்ம மாண்புமிகு நம்ம நயனா நாகேந்திரன் வீட்லயா இருக்கெல்லாம் அப்படின்னா அப்படிதான் அவர் அப்பதான் அவர் எல்லாரும் ஏன்ட்ட வாங்க தாரன்னு சொல்லணும். அவரு பல்கில் அவருக்கு லிமிட்டடா இருக்கும், அதை மட்டும்தான் அவர் கொடுக்க முடியுமே தவிர இந்தியாவில் இருக்கிறத அப்ப முழுதும் கடத்திங்க கொண்டாந்துட்டாங்களா? அப்ப அது யாருக்கு பொறுப்புன்னு கேளுங்க. நீங்க எங்க திமுகவை எதிர்த்து யாருங்க ஃபீல்டில் நிற்காண்டி சொல்லுங்க. நீங்க எல்லாமே நொறுங்கி 100 சில்லியாகி போய் நிற்கிறாங்க. மக்கள் அவ்வளவும் திமுக கூட இருக்கிறாங்க. மாண்புமிகு முதல்வர் செய்த திட்டங்களோட மக்கள் இருக்கிறாங்க. இந்த அரசு சாமானிய மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய சலுகைகள், அந்த மக்கள் ஓட்டு போட தயாரா இருக்காங்க. நான் சொல்றேன் 53% ஓட்டு மாண்புமிகு முதல்வருக்கு, அவர் சுட்டி காட்டிய வேட்பாளருக்கு கிடைக்கும். மீண்டும் 2.0 ஆட்சி வரும். மீண்டும் அவங்க மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இவங்க வந்த உடனே முதல் கையெழுத்து, இனி 1000 ரூபாய் கொடுக்கவே மாட்டாங்க, 2000 கொடுக்கிற முதல்வருக்கு நன்றிங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, இவங்களை இதுக்குள்ள இப்ப புதுசாட்டு தேர்தல் ஆணையம், இவங்களை தவிர வேற யாரு கூட்டணியும் இருக்காங்க அவங்ககிட்ட? இவங்கள வச்சுதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன செய்யணுமோ அதை செய்யறாங்க. அவங்க கான்பிடன்ட். அவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க? அயோத்தியில கோயில் கட்டுவேன், கலவரம் உருவாக்குவேன், ஜாதி பிரச்சனையை உருவாக்குவேன், மத கலரத்தை உருவாக்குவேன். இதை தாண்டி அவங்க என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஒன்ன சொல்லுங்க. எதையாவது ஒன்ன சொல்லுங்க. இன்னைக்கு கூட இப்ப நாகர்கோயில இருந்து ஒரு ட்ரெயின் வருது, பள்ளியூர்ல இருந்து. நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதை அந்த ஆரம்பிச்சு வைக்கிறது நம்ம பாரத பிரதமர் தான். ஏங்க அவங்க என்ன நினைக்காங்களோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். பாரத பிரதமர் நினைக்கிறத செய்துகிட்டு இருப்பாங்க. மக்களை பற்றி எப்ப நினைச்சாங்கன்னு சொல்லுங்க. நீங்க 100 நாள் வேலை திட்டம்
ஆண்டுக்கு 10,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்தது. இப்ப 100 நாள் 125 நாள்னு சொல்லிட்டு 6,000 கோடி ரூபாய் மாசம் ஆண்டுக்கு தரங்காங்க. நீங்க இதுல கேட்க முடியுங்களா? யாரும் கேட்க முடியல, கேட்கல, என்ன செய்ய முடியும்? இந்த கேஸ கேளுங்கன்னு எந்த டிவிலையாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாலதான் 1 மாதத்துக்கு இருந்துன்னு சொன்னவங்க அதெல்லாம் எங்க போச்சு? ஒரு டிபேட் வைங்க. ஏன் வச்சாக்கி உங்க டிவியை மூடிடுவாங்களே, பயந்து வயலா இருக்கே எல்லாரும். இல்ல ஓடும், ஓடுற மாதிரி ஓடிட்டு எடுத்துட்டு போயிருவீங்க. எங்களுக்கு அந்தாலும் ஓடிடும், அது ஓடுன மாதிரி ஓடிட்டே போயிடும். அது அந்த ஸ்ட்ராங்கா நின்று இன்னைக்கு பாரத பிரதமர் வராங்க, தமிழ்நாடே கொந்தளிச்சு நிக்கணும்ல, இன்னைக்கு போய் கேட்கணும்ல பாரத பிரதமரே. இப்போ அவங்களுக்கு இங்க ஒண்ணு இல்லைன்னு தான் தெரிஞ்சு போச்சு இல்லையா? நோ, பாரத பிரதமர் எத்தனை தடவை வந்தாலும் செய்தான், அமித்ஷா எத்தனை தடவை வந்தாலும் செய்தான், நோன்னு தெரிஞ்சு போச்சு. என்னமா தேவையில்லை, தேர்தல் வருது, சந்திச்சுட்டு மீண்டும் பாத்துக்கலாம். வேற வழி இல்லைல்ல அவங்களுக்கு. இந்தியாவில் தமிழ்நாட்டு மட்டும்தானே வளர்ந்துருக்கு. அதுக்கு ஒரு முதலமைச்சர் இருந்து சிறப்பா பணியாற்றி வளர்த்துருக்காங்க. அது இந்தியாவுல தானே இருக்கு. அதனால இந்தியா தமிழ்நாடு மூலம் வளர்ந்தேன்னு பெருமையா சொல்றாங்க. நன்றி, வணக்கம்.